ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம காத்திருந்த காமன் மேன் ஷோ, பிக் பாஸோட காமன் மேன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எபிசோடு முடிஞ்சிருக்கு மக்களே. ஹாட் ஸ்டாரில் வந்து அந்த எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து விஜய் டிவியில் வந்து ஒளிபரப்பாகும். ஃபஸ்ட் எபிசோடே வந்து ரொம்ப ஃபயர் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் 50 பேர்கிட்ட வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த காமன் மேன் நிகழ்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க வந்து ஒரு 50 பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 50 பேர்லேருந்து தான் வந்து எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சரி, ஆரம்பத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போ உள்ளே கூப்பிடுவாங்க, இல்லை அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு தெரியறதுக்காக. ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு. சடனாக வந்து 2 பஸ் வருது. இந்த 2 பஸ்லேயும் வந்து எல்லாருமே வந்து ஏறுறாங்க. ஆக்சுவலி அந்த பெரிய பஸ்லாம் கிடையாது, ஒரு ட்ராவலர் அந்த மாதிரி தான் இருந்தது, ஒரு மினி பஸ்ன்னு சொல்லலாம். இந்த 2 மினி பஸ்ஸில் வந்து இருக்கிறவங்க வந்து பாதியாக வந்து ஏறிட்டாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து உட்காரத்துக்கு இடமே கிடைக்கல. ஸோ நிறைய பேர் நின்றுட்டு தான் வந்திருந்தாங்க. இனிமே தான் வந்து சுவாரஸ்யமே இருக்குது அந்த மாதிரி இருந்தது. என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மினி பஸ்ஸும் வந்து அந்த பிக் பாஸோட ஒரு பெரிய ஒரு கோடவுன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து அதாவது செட்டுக்குள்ளே வந்து இந்த பஸ் வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு செட்டை வந்து இழுத்து மூடிட்டாங்க, லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரமாக பஸ் அங்கேயே நிற்குது. 1/2 மணி நேரமாவா? அப்போ இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஆச்சு, அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வேர்த்து விறுவிறுத்து இருக்காங்க. அடுத்தது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆகிட்டும் வந்து இன்னும் பஸ் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா வெளியே இருந்து லாக் பண்ணியிருக்காங்க, யாராலையுமே வந்து இறங்க முடியாது. அவ்வளோதான், 2 பஸ்ஸும் வந்து பக்கத்தில் நிற்குது. காற்று இல்லை, வெளிச்சம் இல்லை, பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர்லாம் வந்து கர்ச்சீப் எடுத்து அப்படியே புழியறாங்க, இந்த அளவுக்கு வந்து செட்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்களேன், ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம பிக் பாஸ் டீம். ஏன்னா பிக் பாஸ்னால் சும்மாவா? ஏன்னா வெளியே இருந்து நீங்கள் 1000 கமெண்ட் சொல்வீங்கல்ல, இப்போ உள்ளே வந்து பாருங்கள், அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். அது சொல்கிறதுக்காகவும் இன்னும் தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து செம்ம டார்ச்சரிங் பஸ்ஸில். ஸோ இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஒரே இடத்துல தான் இருந்துங்க. நம்ப முடியுமா உங்களால்? 2 மணி நேரம் கரெக்டாக முடிஞ்ச உடனே அந்த பஸ்ஸர் அடிச்சுது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வெளியே வர்றாங்க. ஸோ ஆனால் பரவாயில்ல, ஏன்னா இந்த அளவுக்கு வந்து டார்ச்சர்லாம் தாங்கிட்டு அந்த பஸ்க்குள்ளே இருந்திருக்காங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்து எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எப்படியாவது பிக் பாஸில் நானும் பார்ட்டிசிபேட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த பஸ் டாஸ்க் வந்து முடிச்சிருக்காங்க. சரி, அடுத்தது இன்னொரு செக் வச்சுருக்காங்க நம்ம பிக் பாஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வந்துட்டாங்க. பிக் பாஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 சேர் வந்து அப்படியே தலைகீழாக வச்சுருப்பாங்க. அந்த சேர் மேலே வந்து ஒவ்வொரு நம்பர் ஒட்டியிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு சேர் வந்து எடுத்துக்கோங்க, அந்த சேரில் இருக்கிற நம்பர் தான் உங்களுடைய இந்த காமன் மேன் நிகழ்ச்சிக்கான உங்களுடைய அடையாளம், அந்த நம்பர் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த சேர் எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து அடிச்சு பிடிச்சி சண்டை போடுறாங்க. இது எல்லாமே வந்து பிக் பாஸ் பிளான் பண்ணி வச்சு தானே. ஏன்னா இப்போ கரெக்டான இப்போ 50 பேருக்கும் வந்து 50 சீட் இருந்தால் அங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் 45 சீட் மட்டும் வச்சுருந்தா எப்படியும் பிரச்சனை வரும். அந்த 5 பேர் வந்து இடம் கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த டைமில், அது சோதிக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி ஒரு 2வது டாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து பறக்க சண்டை போடுறாங்க. ஒரு பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா சேர்லேயே படுத்துட்டாங்க, இது வந்து என்னோடய சேர், இனிமேல் யாரும் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சண்டை போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்மளுடைய இந்த ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா வர்றாங்க. மாயா வந்து சான்ஸே இல்லைன்னா அவங்களுடைய ஒவ்வொரு பஞ்சும் வந்து செம்மையாக இருந்திருக்கு. எப்போயுமே அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே மாயா வந்து பேசுவாங்க. அவங்களோட சேனலில் பார்த்தாலே தெரியும், அந்த மஞ்சுளா டீச்சரில் வந்து எவ்வளோ சூப்பராக பேசியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மாயா வந்து செம்மையாக வந்து பேசுகிறாங்க, இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஜட்ஜஸ்லாம் வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி மாயா உள்ளே போகிறாங்க. அதாவது இந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து சேருக்காக சண்டை போட்டாங்கல்ல, அந்த இடத்துல போயிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து தெரிய வருது 5 பேருக்கு வந்து சீட் கிடையாது. ஸோ இந்த 5 பேரை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கான சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு சான்ஸ் இருக்குது, வேணா யாராவது விட்டு கொடுக்குறதா இருந்தால் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பேர் வந்து யார்கிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து பேசுகிறாங்க. இங்கே வந்து ஒரு ட்வின்ஸ் கூட வந்திருக்காங்க.
இந்த 2 ட்வின்ஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் பேட்ஜுன்னு சொல்லிட்டாங்க மாயா. ஸோ அதனால் வந்து ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் உட்காந்துட்டாங்க. கடைசியில் 5 பேர் இருக்காங்க இல்லையா, சீட் கிடைக்காத 5 பேர், அவங்கள வந்து அனுப்பலாம், நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் திருப்பியும் வந்து மாயா கேட்குறாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு வந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 5 பேர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டே, அதாவது இந்த போட்டிக்கு செலக்ட் ஆகிட்டாங்க, பிக் பாஸ் கிடையாது. அடுத்ததான் நம்ம ஜட்ஜஸ்லாம் வந்து கூப்பிட்றாங்க, ஆரி, ராஜு அண்ட் ஓவியா. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு எல்லாரும் வந்து நம்ம பிக் பாஸ்க்கான போட்டியில் வந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஓவியாலாம் வந்து சான்ஸே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் வந்தவங்க 10th சீசனில் வர்றாங்க, இன்னும் அவங்களோட மாஸ்லாம் வந்து குறையவே இல்லை, அதுதான் ஓவியான்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ஸை வந்து கூப்பிட்றாங்க. இப்போ வந்து 3 கார்டு இருக்கும், அதாவது ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ ரெட் கார்டு கொடுத்தா எலிமினேஷன், க்ரீன் கார்டு செலக்டட், எல்லோ கார்டு வந்து வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஜட்ஜஸ் வந்து விதி சொல்ல போகிறாங்க. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தாடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க, செம்மையாக பேசுகிறாரு. இவரை பேசும்போது எங்கே இருந்தப்பா இவங்களெல்லாம் பிடிச்சிங்க அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து ஷையே இல்லாமல் பேசுகிறாரு, அந்தளவுக்கு வந்து ஒரு கூச்சமே இல்லாமல் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ராஜு, ஆரிலாம் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, குடத்தை வந்து, அதாவது ஒரு குடம் தண்ணி அப்படியே வந்து நான் பல்லாலேயே கடிச்சுன்னு சுற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காமிக்கிறாங்க எப்படி வந்து இந்த குடத்தை பல்லாலேயே வந்து கடிச்சு சுற்றுறதுன்னு சொல்லிட்டு. இந்த கண்டஸ்டன்ட் வந்து செம்மையாக பேசினார், ஜட்ஜஸே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த காமன் மேன் நிகழ்ச்சியில் கலந்தவங்கலாம் வந்து ஜட்ஜஸ் முன்னாடி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், இல்லை டான்ஸ் ஆடலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படியாவது ஜட்ஜஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதுதான் வந்து போட்டியாளருக்கு வந்து யோசிக்கிறோம். ஸோ அடுத்தது யார் வராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வராங்க, அவங்க கிறிஸ்டினா அப்படி ஏதோ பேர் சொன்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசும்போது வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வந்து ஆரி வந்து கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட் எனக்கு கிறிஸ்டினா சொன்னாங்க, நான் வந்து ஐஸ் பிரேக்கர் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அப்போ நீங்கள் எவ்வளோ நேரத்தில் கரைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு ஆரி வந்து செம்மையாக வந்து பஞ்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வர கண்டஸ்டன்ட்லாம் வந்து அப்படியே க்ராஸ் பண்ணி இவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். ஜட்ஜஸ் என்ன தான் வந்து கேட்டாலும் முகம் சுளிக்காமல் ரொம்ப தெம்பாக நின்று பதில் சொன்னால் தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து தெரியலை. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ ராஜு வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டினே கேட்டாங்க. ராஜு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் கேட்ட கொஸ்டினை விட பல மடங்கு, ஒரு 50 மடங்கு இல்லை 100 மடங்கு கொஸ்டின் வந்து வெளியே இருக்கிறவங்க கலாய்ப்பாங்க உங்களை, அதெல்லாம் வந்து நீங்கள் தாங்கிறதுக்கு ரெடியான்னு கேட்குறாங்க. ஏன்னா பிக் பாஸ் போனவங்க எல்லாருமே வந்து வெளியே சோஷியல் மீடியாவில் எப்படி கலாய்ப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து தாங்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கணும், மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஃபிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கேள்வி கேட்டதுக்கே வந்து இந்த 2வது கண்டஸ்டன்ட் வந்து உடச்சிட்டாங்க, நான் ரொம்ப இமோஷ்னலான பர்சன் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இனிமேல் வந்து எதுவும் வந்து பண்ண முடியாது, நீங்கள் வந்து அடுத்த சீசனில் வேணால் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அதாவது ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ இனிமேல் இவ்வளோ கண்டஸ்டண்ட்டையும் வந்து இந்த மாதிரி பேசி செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு மாதம் வந்து அப்படியே நம்ம பிக் பாஸ் இந்த ஜேர்னியில் வந்து இருப்போம் காமன் மேனில். இதெல்லாம் முடித்து கடைசியில் ஒரு 4-5 கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே போவாங்க. இதுதான் நடக்க போகுது மக்களே.